வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்களை பத்தி பார்க்க போறோம். மீன ராசியில் பிறந்த புரட்டாதி, உத்தட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துருப்போம். இது பார்ட் 2. அதே மாதிரி எல்லாருமே குரு பயிற்சி பலன்களை பார்த்துருப்பீங்க. காரணம் குரு நின்ற பலன்கள். ராசிக்கு குரு 4ல் சுகஸ்தானத்தில் நிற்கிறார், அதுதான் குரு பயிற்சி பலன்கள். பட் குரு நின்ற இடத்துல இருந்து 3 பார்வை பலன்களில் உங்களோட ஸ்தானங்கள் எல்லாம் பார்ப்பார். அப்படி குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்ற 3 பார்வை பலன்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த 3 பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு குரு 5ஆம் பார்வை உங்களோட அஸ்தம ஸ்தானத்தையும், குரு 7ஆம் பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தையும், குரு உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி 3 பார்வை பலன்கள் மூலிமா உங்களுக்கு சாதகமான ஏதாவது பலன்கள் இருக்குதான்னு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குரு உங்களோட அஸ்தம ஸ்தானத்தை பார்க்குறாரு. அஸ்தம ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே செயல்களில் உங்களோட செயல்களில் இருந்த ஒரு மந்த தன்மை உங்களுக்கு நிகழும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம், ஸ்லோவன் ஸ்டடியாக இருக்குது, எதுவுமே ஜாதகமாக மாட்டேங்குது, எல்லாமே காரிய தடைகளாக இருக்குது, நம்ம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்ற ஒரு கூட்டு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காரியம் சாதகமாக அமைவதற்குரிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். அதில் தடைத்தரங்களை நிவர்த்தி பண்ணுவார். அது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு தலைக்கு மேலே இருந்த பிரச்சனைகள். தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, அது எப்போ தீரும், அடையுமா அடையாதா அப்படின்னு ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூற்றையும் இவர் அடைப்பார். எப்போ வரைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு குரு பயிற்சி ஆயிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு இது ஒரு நிவர்த்தி பண்ணுவார். மொத்தம் 1 வருஷம். சரிங்களா? அதை ரெண்டாவது நீண்ட நாள் உங்களுக்கு தடை தடங்களாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு சில பண வரவுகளாக இருக்கலாம், இல்லை ஒரு காரியங்கள் தாமதமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கைகூடும். பண வரவுகள், காரியம் கைகூடுறது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறது. அது உங்களுக்கு அமையும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது உங்களுக்கு குரு உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் சார்ந்த பார்க்கறதுனால அரசு சார்ந்த விஷயங்களில் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்புகள் கிடைப்பதற்குரிய அம்சங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது உங்களுக்கு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த வருஷம் பயன்படுத்திக்கலாம். அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, புதிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு வேலைக்கேற்ப உங்களுக்கு தொழிலுக்கேற்ப, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல தொழில் செய்கிறோம், இல்லை நம்மளே வியாபாரம் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்தாற் போல வருமானம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதை வருமானத்தை உங்களுக்கு இவர் ஈட்டுக்கிட்டே இருப்பார். குரு பார்வையில் தொழில்தானம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ். அப்போ பண வரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பண வரவு வர வர நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கிற அந்த தொந்தரவு, போன வருஷம் இழுத்து வச்ச அந்த தொந்தரவு தொழிலெல்லாம் நம்ம ரிலீவர் பண்ணுவோம். கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம மேலே ஏறி வரும். அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது உங்களுக்கு அதான் இப்போ நம்ம போன வருஷம் கெட்ட பேர் ஒன்றும் சரியாக இந்த பேரை கெடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மதிப்பு மரியாதை நமக்கு உயரும். ஏன்னா கரெக்டாக கடன் அடைக்க, கடன்ற நம்ம வேலைகளில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பேர் புகழ் மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்கு குரு உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறார். விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் மீனராசிக்காரங்க. உங்களுக்கு விரையாதிபதி ஸ்தானம் உங்கள் வீட்டில் ஒரு சுக நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு விரயங்கள் இருக்கும், பண செலவுகள் இருக்கும். பட் அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி. சரி, ரைட்டு, நம்ம நல்ல விதமாக தான் செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கூற்றை ஏற்படுத்துவார். அதுதான் சுப விரயஸ்தானத்தை பார்க்குறது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு அதான் சேம் திருமண காரியங்கள், திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், திருமணம் நடக்குமா, எனக்கு வயசாயிருச்சு அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிற உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். காரணம் உங்களுக்கு இப்போ குரு விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கும். அதே மாதிரி எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் இதாக இருக்கட்டும், இதிலெல்லாம் உங்கள் சூழ்நிலை அறிந்து, உங்கள் கெப்பாசிட்டி அறிந்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அகலக்கால் வைக்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களால் எதுவும் ஜாடி ஆகாது அப்படின்னா அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. சரிங்களா? இல்லாட்டினா விரையாதிபதி ஸ்தானம் சில நேரங்களில் நமக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்தி விட்டுரும். சரிங்களா? அதுபோல் வெளிநாட்டு வெளியூர் பயணங்கள், அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், வெளியூர் பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, அதுபோக படிப்பு சார்ந்த விஷயங்கள், இல்லை வெளிநாட்டில் செட்டில்மெண்ட்டு, விசா, வாட்டவர் எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது உங்களுக்கு மேல் படிப்பு, இடம் மாற்றம் சேம் தான். அது உங்களுக்கு விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாருனாலே ஒரு சில இடம் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அது எந்த ரீதியாக இருந்தாலும், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால், குரு பார்வை பலன்கள் தொழில் ஸ்தானம், விரையாதிபதி ஸ்தானம், அஸ்தம ஸ்தானத்தை பார்க்கறதுனால
50 விழுக்காடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ இவர் வந்து உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணார். ஸோ குரு நின்ற பலன்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பார்ட் 1ல் நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல பலன்கள் மாறும். ஸோ இது பொது பலன்கள் தான், இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்த வருஷம் 5வது மாதத்துக்குள்ளே 1 by 1 உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை பார்த்து அதை உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து குரு பார்வை பலன்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்து குரு பயிற்சி, அப்புறம் வந்து சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இதை 3ஐயும் சேர்த்து வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு அப்டேட் பண்ணுவோம். ஸோ மற்றபடி ஸோ இப்போ குரு பார்வை பலன்கள் ஓகே தான் அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. சரிங்களா?